பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த விழாவில் என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா பெரிய பெரியவங்க சொல்லாத அறிவுரை எல்லாம் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறதில்ல. ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது நான் சின்ன வயசா இருக்கும் போது என் வீட்டுல என் தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே இப்ப உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல உங்க தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அதேதான். வேற என்ன? நல்லா படிக்கிறா, நல்லா படிக்கிறா, நல்லா படிக்கிறா சொல்றதுதான். சரி, நானும் நல்லா படிதான் சொல்லிட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான் இருந்தது. நிஜமா இப்பதான் இல்லைன்னு வச்சுங்களேன். சரி, என் படிப்பை பார்த்து எங்க கிளாஸ் டீச்சர் வேற டீச்சர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல கலெக்டரோ ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஆயிட்டேனே. கலெக்டர் இல்ல, கண்டக்டர். ஒரு நாள் நான் டியூட்டில இருக்கேன். காக்கி துணியை மாட்டிக்கிட்டு கையில பேக் வச்சுக்கிட்டு பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஓவர் ரைட் போயிட்டே இருக்கேன். பஸ் போயிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப். அங்க ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது எங்கேயோ பார்த்த மூஞ்சியா இருக்கேன்னு பார்த்தா அவர் தான் நம்ம கிளாஸ் டீச்சர். எந்த கிளாஸ் டீச்சர்? நான் கலெக்டர் ஆயிடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கிளாஸ்